ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 17 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோ அந்த எக்ஸ்போவை பார்த்து சொல்றான், இது என்ன இதுவும் நல்லா தான் பாருக்கு இப்படின்னு அவனும் அமுக்க. இதனால அங்க ஃபயர் ஆயிடுது. அங்க ஃபயர் ஆனனாலேயே அந்த இடமும் அப்படியே புகை மூட்டமாயிடுது. இதுதான் சரியான வாய்ப்பு, நம்ம வந்து இங்கிலேருந்து போகலாம் இப்படின்னு இவங்களும் சொல்ல, இதனாலே அங்கிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களும் சொல்றாங்க, இது வந்து அந்த குன் அவன் வந்து இங்கேயும் வந்திருக்கானா, அவனை தோத்து பிடிங்கடா. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போய் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு பர்சனும் எழுத சொல்றான், ஏ சாங்கு நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டை பண்ண முடியுமா முடியாதா, அதுவும் இல்லாம அந்த 300 வருஷம் பழமையான ஹர்பு அதோட கதை என்னாச்சு அது வந்து நம்ம பாத்துக்கலாம் சரிவா. இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு சைடா போயின்னு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோட குழுவை தான் காட்டுறாங்க. அவங்களும் அங்க பயங்கரமா தேய்ச்சின்னு ஓடினு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா அவங்களும் தொத்தின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவோ இப்படி பண்ண வேலைக்கு ஆகுது. இதனால அங்க ஒரு புகை மூட்டம் இது அவங்களும் நின்னுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க பயங்கரமா ஓடினு இருக்க. நம்ம சூவால ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஓட முடியல. இதனாலே அவளும் கால் தடிக்கி விடலான்னு வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் தூக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து வெளில போனோம், ஏன்னா என் கிட்ட அவ்வளோ புல்லட்ஸும் இல்ல. இதனாலே இவங்களும் ஓடி போய் ஒரு ஏரியால ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் இந்த ஏரியால இருக்க நம்ம ஹீரோவோ அங்க வந்து சூவை இறக்கி விட்டுறான். என்னோட ரிஸ்ட் வந்து எப்படி வலிக்குது தெரியுமா, நீ வந்து ஏன் எவ்வளவு வெயிட்டா இருக்க, நீ வந்து என்ன சொல்ற, நீ சொல்றது பார்த்தா நான்சென்ஸா இருக்கு, நல்லா வெயிட் ஒன்றும் இல்ல. அட நீங்க அதை விடுங்க, இப்போ அது முக்கியம் இல்ல. இந்த மாதிரி பின்னாடி 4-5 பேர் தோத்தின்னு வராங்க, அவங்க கதையை என்ன பண்றது, அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளால இங்க இருக்க முடியும், ரொம்ப நேரத்துக்கு இருந்தா அவங்க வந்து போச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம சூவ சொல்றான், இந்த மாதிரி எல்லாமே என்னோட தப்பு தான், நான் வந்து அங்க வந்திருக்க கூடாது. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும் யோசிக்க. அப்போதான் இந்த சிஸ்டமும் சடனா அப்பீர் ஆகுது. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சூவோட காலில் தான் அடிபட்டிருக்குல்ல, நீங்க காலை வந்து நல்லா தேய்ங்க, அப்படி நீங்க தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட் கிடைக்கும். அட நீ வந்து என்ன சொல்ற, நான் வந்து அப்படி இல்லாம பண்ணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் நீங்க மேலேயாச்சும் தேய்க்கலாம், மேலே தேய்ச்சா ஒரு 30 பாயிண்ட் ஆச்சு கிடைக்கும், அது என்ன கீழே தேய்ச்சா 300 மேலே தேய்ச்சா 30, இது என்ன கதையா இருக்கு. சரி சரி நான் வந்து ஏதோ ஒன்று பண்ற, பாயிண்ட் கிடைக்குதுல. இதனாலே அவனும் அங்க போய் நம்ம சூவோட காலை தொட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம சூவும் கேட்கறான், ஆமா நீ வந்து என்ன பண்ற, அதாவது உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, அது வந்து எங்க அடிபட்டிருக்குதுன்னு பாக்குறேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்க 2 பேருமே அங்க ஒரு மாதிரி சிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவனும் அங்க பார்த்துன்னு இருக்க. அங்க பார்த்தா ஓடி வர மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது, யாராதுன்னு பார்த்தா அவங்க தான். இதனாலே அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுங்க. ஆனா அவங்க பார்த்தா ஓடி வந்துனே இருக்க. இப்போ அவங்க நம்ம ஹீரோவே பாத்துறாங்க, ஏய் குன்னு நீ வந்து இங்க தான் இருக்கியா, எங்க ஓட ட்ரை பண்ற, உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன் இப்படின்னு இவங்களும் ஓடி வந்துன்னு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க பார்த்த கேஷுவலா காலெல்லாம் தடை விட்டுன்னு இருக்கான். இப்பதான் ஒரு ட்விஸ்டியே காட்டுறாங்க. அங்க பார்த்த இவங்க ஓடி வரும்போது ஏதோ ஒரு வாலயத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவே சொல்றான், இது வந்து என்னோட பிளான் தான், நான் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். பார்த்தா அங்க இருக்க ஆளுங்களும் அதுல மாட்டிக்க. திடீர்னு பார்த்தா அங்க பயங்கரமா வெடிப்பு ஏற்படுது. இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு சொல்றா, அப்பனா நீ வந்து எவ்வளவு நேரமா ட்ராப் செட் பண்ணியா என்னங்க. இப்பதான் சீனும் பாஸ்ட்டுக்கு போது ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து சிஸ்டம் கையில கேட்டிருப்பான், உங்ககிட்ட ஏதாச்சும் அட்டாக்கிங் ஸ்கில் இருக்கா, ஆனா அது கையில எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல. ஆனா அது வந்து சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நம்ம கையில ட்ராப் இருக்கு, அதுவும் ஃபிளேமிங் ட்ராப். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். இதனாலே அவனும் அங்க 1 by 1 செட் பண்றான். இவன் நினைச்ச மாதிரியே அந்த பிளக்கா பசங்களும் இங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றான், நீ வந்து நல்ல வேலை பண்ணிருக்க, நீ வந்து ஒரு ஜீனியஸ், நாங்க எதிர்பார்க்க கூட இல்ல இந்த மாதிரி நீ வந்து அங்க ட்ராப் பண்ணு. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம சூவும் இப்பதான் யோசிக்கிறான், இது வரைக்கும் இவன் வந்து எல்லாமே தப்பா தான் பண்ணுதான், அதுவும் இல்லாம நான் வந்து இவனை கெட்டவன் அப்படி இப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கே புரியுது, இவன் வந்து எனக்காக தான் எல்லாமே பண்ணான், அதுவும் இல்லாம என்ன காப்பாத்தணும் இங்க வந்தான், இவனை போய் நான் கெட்டவன் நினைச்சிட்டேன்னு. இதனாலேயே அவளும் அங்க சாரின்னு கேட்கிறா. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அங்க வந்து காலெல்லாம் அப்படி சரி பண்ணிருக்கான். இப்படி அவனும் அங்க காலில் இருக்க சுழுக்கெல்லாம் எடுத்து விட. அப்பதான் அவனே சொல்றான், இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் கேட்டு இருக்க அங்க சிஸ்டமும் சொல்லுது, நீங்க வந்து அந்த டாஸ்கையும் முடிச்சிட்டீங்க, அதுவும் இல்லாம நம்ம சூ வேற உங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கா, இதுக்காக உங்களுக்கு 10+10+10 பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி நான் உன்னை கடத்தி இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன், அதுவும் இல்லாம நான் வேற உன் கூட ரொம்ப நேரம் இருந்திருக்கேன், இதனால ஏதாச்சும் பிரச்சனை வராதா என்ன, அதாவது உனக்கு கல்யாணமே நடக்காத மாதிரி. இதை கேட்ட அவ்வளோ கோவமாயிட்டு அங்க ஒரு பயங்கரமான கீக் அடிக்கிறா. இதனால பயப்படியே தூரமா போயிடுறான். இதை பார்த்து நம்ம சூவும் கேட்கிறா, நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காவா அடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஹீரோவை எழுதுக்க. அப்பதான் அந்த சிஸ்டமும் சொல்லுது, நீங்க வந்து கிட்ட இருக்க ஜாம்பி பேலஸுக்கு போகணும், அங்க வந்து இருக்கிற ஜாம்பி எல்லாத்தையும் நீங்க கொல்லணும், அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும், நம்ம கையில ஒரு பெரிய ட்ராப் இருக்கு, அதை வந்து நீங்க அங்க செட் பண்ணுங்க. இப்படி அந்த சிஸ்டமும் இவங்கள சொல்ல இருக்க. இப்பதான் நம்ம சூவும் கேட்கறா, ஆமா நீ வந்து எவ்வளவு நேரமா அங்க பார்த்து என்ன பண்ணிருக்க, சரிவா நம்ம போலாம், டைம் ஆகுது. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவா சொல்றா, நீங்க வந்து அந்த சைடு போங்க, எனக்கு வந்து சில பல வேலை இருக்கு, அதனால நான் வந்து அதை பண்ணிட்டு வரேன். என்ன வேலை, நீ வந்து அந்த மைனுக்கு திரும்பவும் போக போறியே என்ன, அது வந்து ரொம்பவே ரிஸ்க், அதுவும் இல்லாம டேஞ்சரஸான வேலை, எனக்கு வந்து தெரியும் நான் வந்து என்ன பண்ணோன்னு, நீங்க வந்து போங்க. இப்படி சொல்லிட்டு இவனும் அங்க போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் போற இடம் வந்து ஜாம்பிகளால நிறைஞ்ச இடம். அங்க வந்து வித்தியாசமான மாஸ்டர்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ
வந்து அங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறான் இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த வர எபிசோட்ல தான் தெரியும். அதுவும் இல்லாம முக்கியமா அவன் வந்து அவனோட உலகத்துக்கு போவானா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த அனிமே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம கீழே லைக் பண்றீங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதுடா குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா கோல்டு. ஸோ உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.